சிவன் தன் துணைவி சதி மறைந்த பின் கடும் தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் அசுரன் தாரகாசுரன் உலகத்தை அச்சுறுத்தினான். அவரை அழிக்க சிவன் மற்றும் பார்வதிக்கு பிறக்கும் கார்த்திகேயனால் மட்டுமே முடியும். ஆனால் சிவன் தியானத்தில் இருந்ததால் இந்த செயல்முறை நடக்கவில்லை. தேவர்கள் எல்லாம் சேர்ந்து காமதேவனை அழைத்தார்கள். நீயே சிவனின் மனதை மாற்றி பார்வதியை நோக்கி திருப்ப வேண்டும் என்றார்கள். இது மிகவும் ஆபத்தான வேலை என்று தெரிந்தும் காமதேவன் உலக நலனுக்காக ஒப்புக்கொண்டார். பார்வதி சிவனை சேவை செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் காமதேவன் மறைந்து கொண்டு ஒரு மலர் அம்பை சிவன் மீது எய்தினார். அந்த அம்பு சிவனின் மனதில் சிறிது நேரம் காதல் உணர்வை எழுப்பியது. ஆனால் உடனே சிவன் உணர்ந்தார், யாரோ தன் தியானத்தை கலைத்திருக்கிறார்கள் என்று. கோபத்தில் அவர் தனது 3வது கண்ணை திறந்தார். அந்த தீய பார்வை காமதேவனை முழுவதும் எரித்தது. அவர் உடனே சாம்பலாகிவிட்டார். காமதேவனின் மனைவி ரதி இதை கண்டு மிகவும் துயரமடைந்தாள். அவள் சிவனை வேண்டினாள். என் கணவரை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டாள். சிவன் அவளின் பக்தியை கண்டு காமதேவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் அப்போது காமதேவனுக்கு உருவம் இல்லாமல் போனது. அதனால் அவர் அனங்கன் என்று அழைக்கப்படுகிறார். இப்போதும் அவர் உருவம் இல்லாமல் மனிதர்களின் மனதில் காதலை உருவாக்குகிறார்.